ஸோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண சம்பவத்தை ஒன்று பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ரைடு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, எனக்கு காய்ஸ்ன்னு கூப்பிட்றது பிடிக்கல. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா, டிடிஎஃப் அண்ணா வாசன் அண்ணாவை வந்து பின்தொடர்கிற மாதிரி நம்ம டிஆர்எஃப்னு நேம் வச்சுக்கலாம் காய்ஸ். அது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண சம்பவத்தை முதல்ல டிஆர்எஃப் நான் பண்ண சம்பவம் இதுதான். டிஆர்எஃப் இது என்ன ஆச்சு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு கொடுத்த வண்டி. இது என்ன ஆச்சு என்னென்ன பண்ணுறதுலாம் நான் வந்து மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் நம்ம விளாக் பண்ண போகிற பைக் இதுதான், பேஷன் ப்ரோ. இது யார் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பைக்கு. இன்றைக்கி விளாக் இதில் தான் பண்ண போகிறோம். இனிமேல் விளாகும் இதில் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க விளாக் கண்டினியூ, மோட்டோ விளாக் பண்ணும்போது கண்டினியூ பண்ண. டிஆர்எஃப் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கள் ஊரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் ஒன்று இருக்குது. அங்கே தான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பைக் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கள் பைக்கே கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கள் மாமா பைக்கு. நான் தான் போய் ஆசைப்பட்டு ஓட்டலான்ட்டு வாங்கின்னு வந்தேன். வாங்கின்னு வந்து ஒரு மாதம் நல்லா தான் வச்சுன்னு ஓட்டினேன். அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு அந்த கிளிப்பு ஒன்று போடுறேன், சைடில் பாருங்கள். அப்போல்லாம் நல்லா தான் இருந்தது. எடுத்துகிட்டு வந்தேன், ஓட்டினேன். ஓடும்போது நல்லா இருந்தது. சரி மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. மாடிஃபிகேஷன் பண்ணோன்ட்டு கையில் காசு இல்லை. நம்ம கையில் அந்தளவுக்கு காசு இல்லாததுனால என்ன பண்ணேன்னா, அது வந்து ஒன்று ஒன்றா உடைய ஆரம்பிச்சிது. முதல்ல ஹெட் ரூம் வந்து உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சைலன்சரு பேக்கேஜ் உடஞ்சிது. இதெல்லாம் மொத்தம் இது வரையும் மாற்றினேன். அதுக்கப்புறம் சரி டூம்லாம் மாற்றுறதுக்கு காசு இல்லாததுனால அதை டூமை கட்டிட்டு ஸ்ட்ரிப் லைட் ஒன்று வாங்கி போட்டேன். 2 ஸ்ட்ரிப் லைட்டு, கீழே வந்து ரெட் கலரு, மேலே 2 ஒயிட் கலர் போட்டேன். இது போட்டு நல்லா சரி இதெல்லாம் பண்ணிட்டோம். வீட்டில் சும்மா இருக்கிற பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் அடிப்போன்னு பெயிண்ட் அடித்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்எஃப் அது ஃப்ரெண்ட்ஸுன்னு வருது, டிஆர்எஃப்னு வருது. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக்ன்றதுனால அந்த மாதிரி தான் இருக்கும். இனிமேல் போக போக சரி பண்ணிக்கிறேன் டிஆர்எஃப். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் எதனா ஒன்று தப்பாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றிக்கிறேன் டிஆர்எஃப். அதுமாரி ஆயிடுச்சு டிஆர்எஃப். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையும் நான் இத்தனைக்கும் இப்போயாவது பரவாயில்ல எல்லாத்தையும் மாட்டிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, நானே ரெடி. அது வந்து என்ன ஆச்சுன்னா, இன்ஜின் சீஸ் ஆச்சா அது என்ன ஆச்சுன்னே தெரில. ஒரு பாதி வழியில் வந்து நின்றுடுச்சு. அப்போது மாப்பிள்ளைக்கு தான் ஒருத்தன் வந்து பாதி வழியிலேருந்து வீட்டாண்ட டோப் பண்ணி வச்சாந்து விட்டு போனான். அவன் பேர் நவீன். அப்புறமா நான் அவனை முடிஞ்சால் வீடியோ விளாகில் காட்டுறேன். இப்போ வரமாட்டான், ஃப்யூச்சர் விளாகில் அவனா வருவான், அப்போ காட்டுறேன் டிஆர்எஃப். அவன் தான் டோப் பண்ணி அந்த எடுத்தாந்து விட்டு போனான். வண்டி இருந்தது. இப்போது அதே நிலமையில் அப்படியே நிற்கிது. வெகு விரைவில் அதை வந்து ரெடி பண்ணுவோம் டிஆர்எஃப். வழி இப்படி தான் போகணும். வழியில் பயிரெலாம் வச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம், போகிற வரைக்கும் போகிறோம் டிஆர்எஃப். அதுக்கப்புறம் பைக்கை விட்டுட்டு நடந்து போய் அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே மெர்சல் ஆகிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். நிறைய ஊரில் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துருப்பாங்க, கிராமத்து சைடில் இருக்கவங்க. இதுவில் சிட்டியில் இருக்கவங்க தான் இந்தமாரி இடத்த பார்த்துருக்க மாட்டீங்க. சரி நான் எதுன்னு ஸ்பாட்டுக்கு போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்எஃப் அது பாரு மாற்றி மாற்றி வருது. டிஆர்எஃப் போக வந்து இடம் வந்து விட்டது. இடம் நல்லா இருக்குதான்னு தெரியலையே. இது வந்து சிவத்தேரின்னுவாங்க. எப்படி இருக்குது பார்த்துக்குங்க டிஆர்எஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஸ்பாட் இது தான். நான் வரும்போது பார்த்தா தண்ணி நிறைய இருந்தது. அந்த கல் பாறைலாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் தெரியவே தெரியாது டிஆர்எஃப். அது இப்போ என்னன்னா, அது கிசருக்கு வந்து தண்ணி எடுக்கிறதுனால அது தண்ணி குறைஞ்சி விட்டது. நான் வந்த இதுவே வீணாக போச்சு டிஆர்எஃப். உங்களுக்கு காட்டலான்னு வந்த ஸ்பாட்டு. அது பக்கத்துலையாவது ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாக ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். அப்போல்லாம் லீவில் இங்கே தான் வந்து குளி பண்ணிக்கிட்டே
சாரி டிடிஎஃப்னு வருது டிஆர்எஃப். நம்ம டிடிஎஃப் ஃபேனுன்றதுனால நான் ஃபேனுன்றதோட வெறித்தனமான டிடிஎஃப் ஃபேனு நான். அதனால் பார்த்தா அவர் விலாக் பார்க்கறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் டிஆர்எஃப்னு கூட மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு விலாக் வேறல்ல, அடிக்கடிக்கு டிஆர்எஃப்னு கூப்பிட்டுறேன். டிஆர்எஃப் வளர்றேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். இனிமேல் கண்டினியூஸாக போடுவேன். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டிஆர்எஃப். இந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி தெரியுதா உங்களுக்கு? வேகமாக தெரியும். இந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி. எவ்வா, இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டிஆர்எஃப். கமெண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து குளிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் குளிக்கிறத நீங்கள் குளிக்கிறதா நினச்சிக்கங்க. நானும் ரொம்ப நாள் டிடிஎஃப் வாசனை பார்த்து ஏங்கினாள் தான் எப்போ நம்மளாம் மோட்டோ விலாக் பண்ணுவேன்ட்டு. ஏதோ இப்போ தான் ஃபஸ்ட்டு விலாகே ஆரம்பிச்சிருக்கேன். சொதப்பாமல் நல்லபடியாக முடிக்கணும். அது நல்லபடியாக போவோம். இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா டிஆர்எஃப் ஆதரவு? ஓகே டிஆர்எஃப், இதுக்கப்புறம் எங்கே போகலாம் எதனா பிளான் இருந்துன்னா நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். இன்றைக்கி டேட் என்ன பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2025. இன்றைக்கி தான் ஆயுத பூஜை. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு விலாகே போடுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த பைக்கில் தான் நம்ம இதோட விலாக் கன்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வண்டி ரெடி பண்ணிட்டோன்னா அந்த வண்டியில் விலாக். டிஆர்எஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் இங்கேயே. எல்லாருக்கும் ஹாப்பி ஆயுத பூஜை. எல்லாம் நல்லபடியாக கொண்டாடுவீங்க. இந்த வீடியோ என்றைக்கு பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து 11:30 இல்லை 12 o'clock அப்லோட் பண்ணுறேன். இதை பாருங்கள் டிஆர்எஃப். இதுக்கப்புறம் விலாக் கரெக்டாக பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வீடியோ இருந்தனால கொஞ்சம் சொதப்புல இருந்திருக்கும். கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இதுக்கப்புறம் பார்த்து பண்ணிப்பேன் டிஆர்எஃப். கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் கிளாரிட்டியாக வீடியோவும் இருக்கும். ஆங்கிளும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் டிஆர்எஃப். இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க டிஆர்எஃப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், போகலாம்.